ஆக்சுவலி இது வந்து தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் அபி அண்ட் கிருஷ்ணா ஆரம் நீங்களாம் வந்துட்டு பேக்கிக்கு போயிருப்பீங்க. அப்போ கொஞ்சம் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி ஆரம் வந்துட்டு சொல்லுவார், அபி வந்துட்டு என்னை விரும்புகிறேன்னு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணாக்கிட்டேயும் மீராக்கிட்டேயும் சொல்லுவார். இது கேட்குற உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ நீங்கள் சொல்லுங்க, வா கிருஷ்ணா நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லும்போது அப்போ ஆரம் சொல்லுவோம், ஏய் நீ எங்கிட்ட போகிற அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு மீரா அப்போ சொல்லும்போது மறுபடியும் சாரி மீரா, நான் ஏனே தெரியல அடிக்கடிக்கு ஒன்று வாடி போடினே கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லும்போது அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நீ எப்பயுமே நான் வாடி போடி தான் கூப்பிடுவேன், ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நீ என்கிட்ட மரியாதை கொடுக்குற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிட்டு கேட்கும்போது நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு அதெல்லாம் இல்லைப்பா, ஏன்னா வந்துட்டு நம்ம அவுட் சைடு வந்திருக்கிறதில்ல, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறா தானே நல்லாயிருக்கும், இல்லை பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க, அதனால தான் நான் அப்படி பேசுகிறேன் சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு சொல்லுவார். அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அப்படின்னா காலேஜில் அவ்வளோ பேர் இருப்பாங்களே, அப்போ நீ வாடி போடின்னு தான் சொல்லுவேன், இப்போ என்ன உனக்கு திடீர்னு என்னை வந்துட்டு வாங்க போங்க மரியாதைலாம் வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பட் வந்துட்டு கிருஷ்ணா எதுவுமே பேச மாட்டார். நீங்கள் 2 பேரும் பேசுகிறத மட்டும் கேட்பாரு. ஏன்னா வந்துட்டு இப்போ பேசினா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அதுக்கு மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள், வா கிருஷ்ணா நம்ம கிளம்புறா அப்படி சொல்லும்போது ஆரம் வந்துட்டு நில்லு மீரா அப்படி சொல்லும்போது, என்னடா இப்போ மீரான் ஆகிடுச்சா, இப்போ வாங்க போவேன்றது கூட மாறி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னா அப்போ ஏன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறேன் ஆரம், எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ வந்துட்டு ரொம்பவே மாறிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு ஆரம் சொல்லுவோம், நான் எதுவும் மாறல, நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லும்போது, அப்படியா நீ நார்மலாக தான் இருக்கிறியா, அப்போ கிருஷ்ணாக்கிட்டே கேளு நீ நார்மலாக இருக்கிறியா இல்லையா சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. பேக்கரியை விட்டு வெளியில் போயிட்டு அங்கே பைக் கிட்ட வெயிட் பண்ணுவீங்க. அப்போ ஆரம் வந்துட்டு கிருஷ்ணா பார்த்து கேட்பாரு, நான் என்ன மாறிட்டேனடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கிருஷ்ணா அதுக்கு சைலண்ட்டாகவே இருப்பாங்க. ஏன்டா நீ சைலண்ட்டாக இருக்கிற, தயவு செஞ்சு பேசு, அவள் தான் இப்போ வந்துட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறேன், நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு கிருஷ்ணா வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். தயவு செஞ்சு பேசுடா அப்படி சொல்லும்போது, இல்லை ஆரம் எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அப்படி எது புரியலையா அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்கும்போது, ஆமாண்டா எனக்கு கொஞ்சம் நேரம் நான் சைலண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படி சொல்லும்போது இப்போ ஆரம்புக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகுது. ஏன்னா வந்துட்டு கிருஷ்ணா இந்த மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது எப்பயுமே. பட் சடனாக வந்துட்டு இப்படி பேசுகிறேன்னா இப்படி ஆகுது. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளே இப்போ எல்லாமே வந்துட்டு குழப்பதாங்குது, ரொம்ப குழப்பமாக ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆர்வம் பதில் என்ன பேசுகிற சொல்லிட்டு பேசாமலே சைலண்ட்டாக நிற்பாங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணா சொல்லுவாங்க, சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேக்கரிக்கு வெளில வருவாங்க. பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிட்டு இருப்பீங்க. எங்கடா இவளை காணோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த சைட்லலாம் போய் தேடுவாங்க, காணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்வம் ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் ஃபோன் எடுக்கவே மாட்டேன்ற பேர்லேயே இருப்பீங்க. என் மறுபடியும் வந்துட்டு ஆர்வம் சொல்லுவாங்க, நான் ஃபோன் பண்ணால் அவள் எடுக்க மாட்டேங்க, நீ ஃபோன் பண்ணு அப்படி சொல்லும்போது அப்போ வந்துட்டு கிருஷ்ணா ஃபோன் பண்ணுவார். அவர் 2-3 தடவை ஃபோன் பண்ணுவார், எடுக்க மாட்டேங்க. இருந்தாலும் கிருஷ்ணா வந்து விடாமல் ஃபோன் பண்ணும்போது அவர் அட்டன் பண்ணிவிடுவீங்க. எங்கிட்ட இருக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா நான் ஆட்டோ பிடிச்சி ஆல்ரெடி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படி சொல்லும்போது, என்னது ரீச் ஆகிட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ ரீச் ஆக போகிறேன் அப்படி சொல்லுவீங்க நீங்கள். சரிடி ஏன்டி ஆட்டோவில் போகிறேன், நம்ம 3 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், எப்பயுமே அப்படி தான் நான் போவேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது, இல்லைடா இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாது, அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக போக கற்றுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வார்த்தை வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் எப்பயுமே பேசுனதில்லை. பட் கிருஷ்ணாவுக்கு இது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். பட் எதுவுமே பேச மாட்டார். சரி நீ பார்த்து போ, வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் போடு இல்லை கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லிவிட்டு சைலண்ட்டாகவே நிற்பார். ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஆரம் கேட்பாங்க, என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை ஆக்சுவலி அவள் வீட்டுக்கு போயிட்டா ஆல்ரெடி அப்படி சொல்லும்போது, வீட்டுக்கு போயிட்டா நம்ம கூட தான்டா அவள் வருவா எப்பயுமே அப்படி சொல்லும்போது, ஆமாம் நம்ம கூட தான் வருவா, இதுக்கப்புறம் நம்ம கூட வரமாட்டான்னு சொல்லிட்டா அப்படி சொல்லும்போது இப்போ ஆரம்புக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்ன தான் நடக்குது, ஏன்னா இவங்க 3 பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, எப்பயுமே இப்படி ஒருத்தரை விட்டுவே கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ ஆளுக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஆரம்பமாலே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கிருஷ்ணாவும் வந்துட்டு எதாக இருந்தாலும் ப்ராப்பராக பேசுவார். பட் இப்போ கிருஷ்ணாவே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க.
இப்போ நீங்களும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஆரம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ காட்டிக்க மாட்டார். ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் இப்போ நீங்கள் 3 பேருமே யாருமே சந்தோஷமாகவே இல்லை. எல்லார் மனசுலையும் குழப்பம், கஷ்டம் இது மட்டும் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு கிருஷ்ணா சொல்லுவார், வாரம் கிளம்பலாம் அப்படி சொல்லும்போது, இல்லை நான் வரல நீ போ அப்படி சொல்லும்போது, என்ன ஆச்சுடா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுது, அதனால் நான் வரல நீ போ அப்படி சொல்லும்போது, என்ன தனியாக இருக்கணும், பரவாயில்ல நீ என் கூட வா, நம்ம ஏன்னா பார்க்குக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவார். ஏன்னா கிருஷ்ணா பொறுத்தவரை எப்போ யார் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யார் ஒருத்தவங்க கஷ்டமாக இருந்தாலும் தனியாக விட மாட்டார். பட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கிளம்பி போயிட்டீங்க. ஆக்சுவலி அவர் உங்களையும் சமாதானப்படுத்துன்னு தான் நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ சொல்லும்போது ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லும்போது, அப்போ வந்துட்டு ஆரம்புக்கு ஃபோன் வரும். எடுத்தால் ஆக்சுவலி அபி தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஆரம் எடுக்கூடாது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணா பார்த்துட்டு யார்ரா அப்படி சொல்லும்போது, அபி அப்படி சொல்லும்போது, எடுறா ஃபோனை அப்படி சொல்லும்போது, இல்லை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ முடியல, டே எடுறா ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது எடுத்து உடனே அப்போ அபி சொல்லுங்கள், ஆக்சுவலி ஆரம் நீ கொஞ்சம் வர முடியுமா, அட்ரஸ் சொல்லுங்க ஒரு அட்ரஸ்க்கு, ஏன் அபி அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு என்னோடய வண்டி கொஞ்சம் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால நீ கொஞ்சம் வர முடியும் சொல்லும்போது, இப்போ ஆரம் டென்ஷன் ஆகிடுவார். அபி ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷத்துலேயே போய் அங்கேயே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக பேசுவார். அப்போ கிருஷ்ணா வந்துட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா ஆக்சுவலி அபிக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டா, அது கால் பண்ணியிருந்தா, அட்ரஸ் சென்ட் பண்ணியிருக்கேன், நம்ம அங்கே போகணும், சரி வண்டி எடுறா அப்படி சொல்லும்போது, அப்போ கிருஷ்ணாவை யோசிக்காமல் வந்துட்டு வண்டி எடுத்துடுவார். அப்போ வண்டி எடுத்து போய் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு போயிட்டே சொல்லிட்டு கேட்குறதுக்கு, அப்போ கிருஷ்ணா அட்டன் பண்ணிட்டு நான் இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டேடி அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கும்போது, நான் போயிட்டேன்டா நீ எங்கே இருக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடே ஆக்சுவலி வந்துட்டு அபிக்கு ஆக்சிடெண்ட்டா, அதனால் நானும் ஆரம்பம் வந்துட்டு அபியை பார்க்குறதுக்கு போயின்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவார். இது கேட்குற உங்களுக்கு வந்துட்டு பயமாகிடும். எங்கடா போய் நிற்கிறீங்க, எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணாவோட சொல்லுவீங்க நீங்கள். அதெல்லாம் நீ வர வேணாம், நீ வீட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லும்போது, இல்லை நீ எனக்கு இப்போ சென்ட் பண்ணுறேன், நான் வந்தே வருவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரிடி நான் சென்ட் பண்ணுறேன் நீ வந்துட்டு சொல்லிவிட்டு அப்போ வந்துட்டு கிருஷ்ணா வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க போய்ட்டு ரீச் ஆகிடுவாங்க. அப்போ பார்த்தா லேசாக வந்துட்டு ஒரு காரில் தான் இவங்க வந்து இடிச்சிட்டு இருப்பாங்க. பட் அது கீழே வந்து லேசாக எங்கள் கையில் வந்துட்டு கிராச்சஸ் ஆகிட்டு இருக்கும். யார் அபிக்கு அவங்க வந்து சைடில் உட்காந்து இருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஆரம் வந்துட்டு அபியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடும். அப்போ நீங்களும் ரீச் ஆகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி ஆரம்னா அப்புறம் வேகமாக ஓடி போய் அபி ஹக் பண்ணிக்காரு, உனக்கு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு. இதை பார்க்குறவங்களுக்கு மனசே உடச்சி போயிடும் பீஸாக. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாளாகவும் ஆரம்பம் ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் நீங்கள் சொல்லி தான் இருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு சொல்கிறது தயங்கினே இருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டேன், எப்படி சொல்கிறது, சொல்லுன்னா ஏற்றுக்குவானா இல்லையா சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சினே இருப்பீங்க. ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து சென்டரில் நிற்பார், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி கிருஷ்ணா பின்னாடி நிற்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆரம் மூடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்காரு. நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்கு எதாவது ஆகிடுமோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஆரம்புக்கு நீ தான் என்னோடய உயிர் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இந்த வாதெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் கேட்குற கிருஷ்ணாவுக்கு கஷ்டமாக இருக்கும். வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்துட்டு மழை வேறு ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நீங்கள் 4 பேருமே மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படி திரும்பிங்க. அப்போ ஒரு பைக்கரை வந்துட்டு உங்களுக்கு இடிக்கிற மாதிரி வருவாங்க. அப்போ கிருஷ்ணா பார்த்துட்டு உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சி இழுத்து அவர் வந்து ஹக் பண்ணிக்குவார். என்னுடைய ஆச்சு பைத்தியமாட்டி, அங்கே போய் அப்படி நின்றுக்கிற ரோட்டில் கொஞ்சம் இல்லை அந்த பைக்கரை ஒன்று அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா ரொம்ப வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வந்துட்டு ஆனால் கிருஷ்ணாவில் வருதே நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு அபியும் வந்துட்டு ஆரம்பம் இதை பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு ஆரம் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு மீரான்னு கேட்கும்போது நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, சைலண்ட்டாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாகவே இருக்கும். அபியும் வந்துட்டு மீரா நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ ஆரம் சொல்லுவார், ஒரு நிமிஷம் நில்லு, இந்நேரம் நான் வந்துட்டு அந்த வண்டிக்காரை வந்து அடிச்சுட்டு போயிருப்பான், அந்தளவுக்கு கூட கவனம் இல்லாமல் நீ நிற்பேன், ஏன் இப்படி பண்ணுற மீரா, நீ வந்துட்டு உதவி பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ உதவி பண்ணல, தேவையில்லாமல் பிரச்சனை தான் கொண்டு வர பார்க்குற அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுவார். ஆரம் எது கோவமாக பேசுவார்னா, இப்போ வந்துட்டு மீரா மேலே வந்துட்டு யாராவது வண்டி இடிச்சிட்டு போயிருந்தா அவரால் தாங்கிக்க முடியும். ஏன்னா மீரா ரொம்ப பிடிக்கும், நல்ல ஃப்ரெண்டாக அப்படி சொல்லிட்டு அந்த கோவத்தில் அப்படி பேசுவார். அதுக்கு வந்துட்டு நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க.
என்ன எதுவுமே பேச வாயை திறந்து பேசு பழைய மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பழைய மாதிரி பேச முடியும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்கும்போது, எனக்கு புரியல நீ என்ன சொல்கிற சொல்லிட்டுன்னு ஆரம் வந்துட்டு கேட்பாரு உங்களை பார்த்து. உனக்கு உண்மையுமே புரியலையே ஆரம் அப்படி சொல்லிட்டு மீரா வந்துட்டு அவள்கிட்ட கேட்பாங்க. ஏன் இப்போ நீ அழுகுற, எனக்கு ஒன்றுமே புரியல, தயவு செஞ்சு அதான் வாய் திறந்து சொன்னால் தானே புரியும். எப்போ பார்த்தாலும் வாய் திறந்து சொல்லாமல் புரியுமா கேட்டால் எப்படி எனக்கு புரியும்னு சொல்லிட்டு அவர் கோவமாக பேச ஆரம்பித்தார். ஆமாம், உனக்கு எப்பயுமே என்னை பற்றி உனக்கு புரிஞ்சிக்கவே முடியாதுல்ல உன்னை அப்படி சொல்லும்போது, அப்போ கிருஷ்ணா வந்து இங்கே பாரு சும்மா இருறியா அப்படி சொல்லிட்டு உங்களை சொல்லுவாங்க. கிருஷ்ணா இப்போ நீ கையை விடுறியா இல்லையா, நான் இருக்கேன் டென்ஷனில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிருஷ்ணா மேலே கோவப்படுவீங்க. கிருஷ்ணா வந்துட்டு அதுக்கப்புறம் கையை விட்டுருவார். அப்போ வந்துட்டு ஆரம்பம் அப்படியே வந்துட்டு வியடாக பார்ப்பாங்க உங்களை. என்ன தான் சொல்ல வர, தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் கேட்கும்போது, டே நான் உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணிக்கிறேன்டா, உனக்கு அது கொஞ்சம் கூட தெரியவே இல்லையாடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ அபிக்கு அப்புறம் ஆரம்புக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஆரம் வந்து நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பாரு. திடீர்னு வந்துட்டு எப்படி வந்துட்டு வீரா மனசில் இந்த மாதிரி ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு என் மேலே வந்துச்சுன்றது புரியலையே அப்படி சொல்லிட்டு குழப்பத்தோடய நிற்பார். அப்போ அவங்க 4 பேர்கிட்டையுமே வெறும் சைலண்ட் மட்டும் தான் ஆன்சராக இருக்குமே. அப்போ வந்துட்டு ஆரம்பி சொல்லுவார், இங்கே பாரு மீரா அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். உங்களை பார்த்து பேரை விட்டே இப்போ கூப்பிட ஆரம்பிச்சுவார். என்னென்னா எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் என்ன மேலே ஒன்று ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் சின்ன வயசுலேருந்து. அதனால் நீ என் மேலே தப்பான அபிப்பிராயம் ஏற்படுத்திக்கினேன். எனக்கு புரியவே இல்லை. நான் உனக்கு எப்பயும் ஃப்ரெண்டாக தான் பார்த்துக்கிறேன், நான் அந்த மாதிரி பார்க்கல, நான் அப்படியே தான் விரும்புகிறேன், புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கலாம் வராத, என்னை இந்த மாதிரி சொல்லவும் போகாத, இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லுவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா உங்களுக்கு புரியுது, நீங்கள் மட்டும் தான் ஒரு சைடாக லவ் பண்ணுறீங்க. ஆரம் வந்துட்டு உங்களை லவ் பண்ணல, உங்களை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு உங்கள் மூளைக்கு புரியுது, பட் உங்கள் மனசுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்துட்டு அழுதுனே இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஆரம் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லுவார். என்ன சொல்லிவிட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்க, கிருஷ்ணா கேட்பார். டே நான் உங்கள்கிட்ட சொல்லடா அப்படி சொல்லும்போது, டே நீ என்கிட்ட அவகிட்ட சொல்லலாம், என்கிட்ட சொல்லலாம், அவகிட்ட சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லும்போது, என்ன உங்ககிட்ட சொல்லி அவகிட்ட சொல்கிறது, எல்லாருக்கும் இப்போ இங்கே ஒரே இடத்துல தான் நின்று இருக்கிறோம், இது எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு அபியை பிடிச்சிருக்கு, நான் அபியை தான் விரும்புகிறேன். அதனால் இதுக்கப்புறம் அபியோட லைஃப்லையும் என்னோடய லைஃப்லையும் நீங்கள் 2 பேரும் வராமல் இருந்தால் சரி அப்படி சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லும்போது கிருஷ்ணாவுக்கு பயங்கர கஷ்டமாயிடும். ஏன்னா வந்துட்டு இதை வந்துட்டு உங்களை பார்த்து மட்டும் சொல்லலை, கிருஷ்ணாவை பார்த்து இந்த வார்த்தை சொன்னோடனே இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி ஒரே நாளில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு உடஞ்சிடுச்சுன்ற மாதிரி தான் கிருஷ்ணாவுக்கு தோணும். ஆனால் கிருஷ்ணா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இங்கே பாரு மீரா, நான் இப்போ உனக்கு கிளியராக சொல்லிட்டேன், உனக்கு என் மேலே ஃபீலிங் வந்ததுக்கு காரணம் என்னவோ எனக்கு தெரியாது. பட் நான் வந்துட்டு அபியை மட்டும் தான் விரும்ப போகிறேன். என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கூட அவ்வளோ தான் இருக்க முடியும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது எப்போ நீ வந்துட்டு எனக்கு விரும்ப தெரிஞ்சோ, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட தூரமாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்லுவாங்க. உங்களுக்கு அழுவனாள் அப்படி அழுவ வரும், பட் எதுவும் பேசவே முடியாது. ஏன்னா இப்போ அபி வந்துட்டு மீரா பார்த்துட்டு சாரி அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆரம் சொல்லுவார், நீ எதுக்கு போயிட்டு அவகிட்ட சாரி கேட்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அபியோட கையை பிடிப்பார். இல்லை ஆக்சுவலி நான் வந்ததால இவ்வளோ பிரச்சனை அப்படி சொல்லி அபி சொல்லும்போது, நீ வந்ததால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் உன்னை ஸ்டார்டிங்லேயே நான் உன்னை மட்டும் தான் விரும்பி இருக்கிறேன் போதுமா, அதனால் நீ இந்த விஷயத்தை நீ தலையில் போட்டுக்காத அப்படி சொல்லிட்டு வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து அந்த ஸ்கூட்ரு லிஸா அது டேமேஜ் ஆகிருக்கு, அந்த ஸ்கூட்ரு எடுத்துக்கின்னு ஆரம்பம் அப்படியே போயிடுவாங்க. பட் அப்படியே வந்துட்டு மீராவை திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், பட் இவங்க சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அதில் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப டீப்பான லவ்வாக இருக்கும். இப்போ இவங்களாலேயும் வந்துட்டு வந்துட்டு ஆரம்பலாம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்களும் ஆரம் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே வந்துட்டு மீராவையும் கிருஷ்ணாவையும் ஒரு நிமிஷம் இப்படியே பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க அவங்க. அந்த கொட்டுற மாதிரியே நீங்கள் நின்றுபடியே தான் இருப்பீங்க, அழுதுகினே இருப்பீங்க. அப்போ கிருஷ்ணா வா போகலான்டே அப்படி சொல்லும்போது, வேண்டாம் நீ போயிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறா, நான் முடியல, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படி சொல்லும்போது கிருஷ்ணா போகவே மாட்டேன்ற பேரில் எதுவும் ரிட்டன் பேசியிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் அங்கே தான் நின்று இருப்பார். எவ்வியும் மழை ரோட்டில் நீங்கள் 2 பேர் நிற்கிறது போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துன்னு போவாங்க. என்னாச்சு இவ்வளோ கொட்டுற மாதிரில இந்த 2 காலேஜ் பசங்க வந்து நின்று இருக்கிறாங்க, ஒருவேளை லவ்வராக இருப்பாங்களோ, ஏதோ பிரச்சனையே என்னவோ தெரியல அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அவ்வளோ ஜோர் மழை, நீங்கள் எந்த இடத்துல நீங்களோ அதே இடத்துல தான் நின்றுக்கிறீங்க. அந்த மழையில் அவ்வளோ மழை ஜோராக பெய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு கிருஷ்ணாவில் தாங்க முடியுது. அப்போ வந்துட்டு கையை பிடிச்சி உங்களை ஒரே அக் பண்ணிக்குவார். அப்படி பாரு எல்லாம் சரியாயிடும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடி,
அவன் வந்துட்டு அபியை விரும்புகிறான். இதை வந்துட்டு அவங்ககிட்ட நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நினச்சேன். அவனுக்கு வந்துட்டு அபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு. பட் எங்கே நீ சொன்னால் கஷ்டப்படுவே சொல்லிட்டாடி நான் சொல்லலை அப்படி சொல்லும்போது, அப்போ நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கணும், என்கிட்ட எதுவுமே சொல்லலை, மறைச்சிட்டல அப்படி சொல்லும்போது, ஆக்சுவலி இவங்க வந்துட்டு இங்கே பிரச்சனைன்னு வந்துட்டு மீரா வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் தான் யோசிக்கிறாங்க. பட் இந்த இவங்க 3 பேருக்குள்ள கிருஷ்ணா மட்டும் தான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பார். அப்போ வந்துட்டு அவங்க அடுவாங்க என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவர் வந்து உங்களை டைட்டாக பண்ணிக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப உடஞ்சிட்டீங்க, உங்களை தனியெல்லாம் விட்டால் நீங்கள் வந்துட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடுவீங்க சொல்லிவிட்டு ஒரு தடவை அப்புறம் நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணா லேசாக அடிப்பீங்க அவங்க நெஞ்சு மேலேயே. பட் அப்போ கூட அவர் அடியெலாம் வாங்கிக்கின்னு வந்துட்டு ஹக் தான் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் பதிலுக்கு வந்து கிருஷ்ணா வாக் பண்ணிவிட்டு அழுவீங்க. ஏன்டா அவனுக்கு என்ன பிடிக்கல சொல்கிறேன், நான் நல்லாவா இல்லை, அதனால தான் அவனுக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கு ஒன்றுமே புரியலடா, நான் அவனை ரொம்பவே லவ் பண்ண தெரியுமா, ஆனால் ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கல சொல்லிட்டு நீங்கள் அழுவீங்க ரொம்பவே. கிருஷ்ணாவுக்கு இதுக்கு இப்போ இதுதான் சொல்கிறதே தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டார், சைலண்ட்டாக மட்டும் தான் இருப்பார். நீங்கள் அப்புறம் இதையே ரிப்பீட்டாக கேட்டு அப்புறம் கொஞ்சம் நீங்களே சைலண்ட் ஆகிட்டு 2 பேரும் அக் பண்ணி இருப்பீங்க ரோட்லேயே வேறு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணா சொல்லுற போதுண்டி வாடி போகலாம், மழை இன்னும் ஜாஸ்தியாக நிற்கிது அப்படி சொல்லும்போது சரி வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அவர் வண்டி ஓட்டுவார். நீங்கள் வந்துட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணா வந்துட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கின்னு அழுதுக்குனே போவீங்க. இப்போ கிருஷ்ணாவில் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்ற மாதிரி ஆகிட்டு அவருக்கு. ஏன்னா ஆக்சுவலி அவர் வண்டி ஓட்டும்போது அவரும் அழுதுன்னு தான் போவார். ஏன்னா ஆனால் அவர் அழுகிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் அழுகுறது வந்துட்டு அவரால் பார்க்க முடியல, அவரால் தாங்கிக்கவும் முடியல. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டை ரீச் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலி வந்துட்டு கிருஷ்ணாவும் நீங்களும் அவங்க வீட்டுக்கு வந்து பில் அடிக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு எங்கே போயிருந்த அப்பயே ஏதோ அர்ஜென்ட் சொல்லிட்டு போனேன், ப்ராப்பராக சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோமா பேசுவாங்க. அது வேற நீங்கள் மழையில் நினச்சிட்டு வந்துருக்கீங்க, திட்டுவாங்க. என்னடி பொண்ணா நீ எங்கே போய் மழையில் இப்படி நினச்சிட்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ கிருஷ்ணா சொல்லுவார், ஆண்டி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது என்ன ஆச்சுப்பா அப்படி சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஆக்சுவலி மழையில் நினைஞ்சிட்டோம், அவளுக்கு வேறு ரொம்ப தலைவலியாக இருக்குது அதுக்கு தான் அப்படி சொன்னோடனே சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு யார் கிருஷ்ணாவும் கூட தான் ரூமுக்கு வர்றாரு. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வெளில நிற்கிறேன் அப்படி சொல்லுவார். இல்லை இல்லை நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். இல்லை நான் அப்படியே பண்ணிக்கிறேன்டா நீ போடா அப்படி சொல்லும்போது நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ வா வந்துட்டு சாப்பிடு அப்போ தான் நான் போவேன், இல்லை நான் இப்படியே தான் நின்று இருப்பேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லுவார். ஏன்னா கிருஷ்ணாவும் நினச்சிட்டு இருப்பார், இப்படியே விட்டால் கிருஷ்ணாவுக்கு ஃபீவர் வந்துடும். சரி நீங்கள் அதை நினச்சி மனசில் சரி நான் போய் சேஞ்ச் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வரீங்க. வந்துட்டு சாப்பிட சொல்லும்போது இல்லை எனக்கு பசிக்கலடா அப்படி சொல்லும்போது நீ எதுவுமே சாப்பிடலடி தயவு செஞ்சு சாப்பிட்றீ எனக்கோசரம் அப்படி சொல்லும்போது உங்களாலே நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு கிருஷ்ணா வந்து கொஞ்சம் பிடிவாதமாக நிற்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் போவேன்னு. ஏன்னா அவர் கம்ப்ளீட்டாக நினைச்சிட்டு இருக்காரு, ஃபீவரே வந்துடும் பழகுது அந்த அளவுக்கு, அதனால் நான் சாப்பிட்றேன் நீ போ அப்படி சொல்லும்போது இல்லை நான் போகல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னப்பா இந்த அளவுக்கு நினைஞ்சிருக்கு, எப்போ நீ வீட்டுக்கு போய் மாற்றுறது, ஒரு பிரச்சனை இல்லை, மீரா அவங்க அப்பாவோட ட்ரெஸ் இருக்குது நீ அதை போட்டுக்கிறியாப்பா தப்பாக எடுத்துக்கல அப்படி சொல்லும்போது அதுக்கு வந்து கிருஷ்ணா இல்லை பரவாயில்ல நான் இப்படியே இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லும்போது என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் நீ போட்டுக்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அப்பா ட்ரெஸ் எது வந்து அவர் கொடுப்பாரு. அவர் போய் உங்கள் ரூமில் தான் சேஞ்ச் பண்ணுவார். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை, நீங்கள் இப்படி இருக்கிற பொண்ணே கிடையாது, வந்தால் கத்துவீங்க பேசுவீங்க ஜோராக, சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சு இல்லையா இன்னும் அதை செய்யலை இதை செய்யலைன்னு ஏதாவது உங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணினே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு பேசவே இல்லை உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா உங்களை திட்ட மாதிரி பேசினா கூட நீங்கள் வாயை திறக்கலை. உங்கள் அம்மா அப்பயே புரிஞ்சிடும் ஏதோ தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு எப்பயும் வந்துட்டு ஆண்டி நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வந்து நல்லா பேசுவார். பட் இப்போ கிருஷ்ணாவை பேசலையா அவங்க அம்மா வந்துட்டு இவங்க 2 பேரும் ஏதோ மறைக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை ஆகிக்குது, பட் இப்போதைக்கு நம்ம இதை கேட்டுக்க வேணாம், இது அப்படியே விடுறது தான் நல்லது சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணா வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. அவரும் பண்ணிட்டு வந்துருப்பாரு, வா சாப்பிட்லாம் அப்படி சொல்லும்போது எனக்கு பசிக்கலடா அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அப்போ வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு ஆண்டி ஒன்றும் இல்லை அவருக்கு லேசாக தலைவலி அதனால தான் அவள் இப்படி பிஹேவ் பண்ணுறா, நீங்கள் மற்றபடி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லும்போது உங்கள் அம்மா நல்லா புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை மட்டும் பட் கேட்கக்கூடாது பொண்ணுக்கிட்ட இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக. ஏன்னா ஃபேஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அவங்க வந்துட்டு. என்ன தான் அம்மாவாக இருந்தாலும் சம்டைம் பசங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்குன்னு வந்து சொல்ல முடியாத பெயின் இருக்குல்ல அவங்க லைஃப்குள்ளேயும், அப்போ நம்ம ஃபேஸ் கொடுத்துட்டு எப்போ அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ வந்து அவங்க சொல்லட்டும்
ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு அக்கறையில் தான் போய் கேட்போம். பட் அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் என்ன தோணுன்னா, நம்மளுக்கு ப்ரைவேசியில் நம்ம எது இருந்தாலும் வந்துட்டு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஃபீலிங் வந்துட்டு வந்துடும். நம்ம அந்த மாதிரி ஃபீலிங் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது அவங்க கிளியராக இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு கிருஷ்ணாகிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு உங்களுக்கோசரம் பார்த்து பண்ணுறாரு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேயே நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, கிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகின்னு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் தெரியும். அதனால தான் எதுவும் கேட்டுக்க மாட்டாரு. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அப்போலேருந்தே ஒரு டவுட்டாகவே இருக்கு லேசாக கிருஷ்ணா மேலே. ஏன்னா ஆரமும் கிருஷ்ணாவும் நல்ல ஃப்ரெண்ட் தான். பட் ஆரம்பில் வந்துட்டு கிருஷ்ணா உங்களுக்கு வந்துட்டு இந்த மைன்யூட் சொல்லுவாங்களோ, ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருப்பார். அதனாலே வந்துட்டு ஒரு வேளை கிருஷ்ணா விரும்புகிறாரா நம்ம பொண்ணை, இல்லை வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லி வேலை தான் பார்க்குறாங்களா சொல்லிட்டு அவங்க மனசில் அது ஒரு பக்கம் குழப்பமாகவே போகும். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் டேபிளே வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ரூமில் போயிட்டு நீங்கள் கட்டில் மேலே வந்து படுத்துன்னு இருப்பீங்க. அப்போ கிருஷ்ணா வந்துட்டு உங்களை டச் பண்ணும்போது உங்கள் தலை ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். அப்போ ஏந்திருவா அப்படி சொல்லும்போது, எங்கடா இல்லை உன் தலை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, நான் ஏர் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது, இல்லை வேணாண்டா அப்படி சொல்லும்போது, இங்கே அப்புறம் உன் தலை மட்டும் ஈரமாக இல்லை, என் தலை ஈரமாக தான் இருக்குது, இப்போ நீ ஏர் ட்ரைவ் பண்ணிக்கல நானும் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் எனக்கும் ஃபீவர் வரும் அப்படி சொல்லும்போது நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு டேபிள் மேலே உட்காருங்க. உங்களுக்கு ஹேர்லாம் ட்ரை பண்ணி விடுவாங்க கிருஷ்ணா. அதுக்கப்புறம் அவரும் ட்ரை பண்ணிக்குவார். பண்ணின பிறகு அதுக்கப்புறம் 2 பேரும் ஆக்சுவலி நீங்கள் ட்ரை ஆனோடனே போய் நீங்கள் வந்து கட்டில் படுக்க போவீங்க. அப்போ வந்து சாப்பிட்றி அப்படி சொல்லும்போது, எனக்கு பசிக்கலடா ப்ளீஸ்ரா, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டதானே, தயவு செய்து சாப்பிட சொல்லாதடா, எனக்கு முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணெலாம் உங்களுக்கு கலங்கும். இப்போ இதை பார்க்குற கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஆக்சுவலி 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்பீங்க. நீங்கள் கட்டில் மேலே படுத்துவீங்க. அப்போ வந்து கிருஷ்ணா உங்கள் பக்கத்தில் படுத்துன்னு இருப்பார். நீங்கள் கிருஷ்ணா வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கின்னு அழுதுகினே இருப்பீங்க. அப்போது பேக்கு கவரும் பண்ணிக்கின்னு அழுவாத்த எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக ஆகிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் அழுதுனே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கினீங்க. அப்புறம் உங்களை மெதுவாக தட்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு அவர் ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி மாமா நான் வந்துட்டு மீரா வீட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலையாக இருந்துச்சு, அதனால் வந்தேன், என்னால் இன்றைக்கி வீட்டுக்கு வர முடியாது அப்படி சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சரி அதெல்லாம் ஓகேட்டா, கரெக்டாக சாப்பிட்டுக்க ஓகேவா, மீராவை கேட்டேன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சரிம்மா கேட்டேன்னு சொல்கிறேம்மா அப்படி சொல்லிவிட்டு அவர் அதுக்கப்புறம் ஃபோன் கட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கணும். உங்களே தான் பார்ப்பார். உங்களை பார்த்துனே அவர் அழுவார். அவருக்கெல்லாம் தண்ணியாக வரும் உங்களை பார்த்துனாலும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவார். ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு நார்மல் விஷயம் தான் உங்கள் வீட்டில். ஏன்னா வந்துட்டு கிருஷ்ணா நிறைய தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார். உங்கள் ரூமில் உங்கள் கூட தான் படுத்துக்கினே இருப்பார். இது வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கும் தெரியும், உங்கள் அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அவங்க வந்துட்டு அது தப்பான எண்ணத்தோடு எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. பட் எப்பவுமே ஆரம் வந்தால் அப்படி கிடையாது. ஆரம் வந்து தங்கவே மாட்டார். தங்கனால வந்துட்டு உங்க கூட வந்துட்டு படுக்கிறன்ற பேரில் ஒரு 2 நிமிஷம் படுப்பார். அதுக்கப்புறம் எழுந்து போயிடுவார். பட் எப்பவுமே கிருஷ்ணா மட்டும் உங்க கூட தான் இருப்பார். அதனால் அவங்க வீட்டில் யாரும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இது நார்மல் விஷயம் மாதிரி. இந்த பக்கம் வந்துட்டு ஆரம் வந்துட்டு அபியை வந்துட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்துட்டு நான் மெக்கானிக் ஷெட்டில் விட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லுவார். அதுக்கு அபி வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆரம், என்ன இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க மெதுவாக சொல்லுவாங்க. இல்லை உன்னாலாம் எதுவும் ஆகலை, ஆக்சுவலி நான் அவளை என் ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கே ஒரு விஷயம் புரியாத விஷயம் என்னென்னா, அவளுக்கு எப்படி என்ன லவ் வந்துச்சு அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அண்ட் நீ இதை பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ணிக்காத அபி, நீ சாப்பிட உடம்பு பார்த்துக்க, அந்த காயத்துக்கு வந்துட்டு ஆயில்மெண்ட் போடு ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார். பட் கிளம்பி போவார் அவர். ஆனால் வந்துட்டு ஆளுங்க இப்போ அழுவரும், பயங்கரமாக அழுவார் அவர். அந்த ஷெட்டில் வந்துட்டு அந்த இதெல்லாம் வண்டியை விட்டுட்டு வரும்போது அவர் கண்லேருந்து பயங்கரமாக தண்ணி வரும். அவரால் தாங்கிக்கவே முடியாது அளவுக்கு அவர் மனசு ஃபுல்லாக பெயின். அவர் வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே வந்துட்டு தருதில்லை எவ்வளோ நேரம் விட்டு வர அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நீ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கேன், எனக்கு மூடே சரியில்லை, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு வேகமாக போயிட்டு கதவு ஒரே அடி தான். அவங்க அம்மாவே வந்து பயந்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு ஆரம் வந்துட்டு இப்படிலாம் வந்து கோவமாக வந்துட்டு கதவை அடிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். புதுசாக இருக்கும். அங்கே போயிட்டு ரூமில் ஆரம்பிக்கதே பயங்கரமாக ஆரம்பிப்பார். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைடி, நீ என்னை லவ் பண்ணுன்னு சொன்னேன், ஏன்டி முன்னாடியே சொல்லலை என்கிட்ட எதையுமே, ஏன்டி இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு இப்படிலாம் முன்னாடி
இப்படிலாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் அவங்ககிட்ட அப்பயே சொல்லியிருப்பேன்டி. ஏன்டி சின்ன வயசுலேருந்து என்ன விரும்பி இருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதுடி. என்னால் புரிஞ்சுக்க முடியலனா பட் இதை என்னாலையும் தெரிஞ்சுக்காமலே நான் இருந்துட்டேனேடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போட்டுனா அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுவார். அவர் அழுவுற சத்தம் வெளியே கேட்கும். அவங்க அம்மாவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் புதுசாகவும் பயமாகவும் ஆகிடும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆரம்பம் அழுதுருக்க மாட்டார். பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா போய் தட்டி கேட்கலான்னு போகும்போது அதுக்குள்ளே அவங்க அப்பா அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ண போகிற? இல்லைங்க அவன் அழுகுறான் என்னன்னே தெரியலங்க, அவன் அழுகுறது இங்கே வெளியில் வரைக்கும் கேட்குதுங்க அப்படி சொல்லுவோம். இல்லை அவனை துந்துருக்கூடாது, அவனை அப்படியே விட்டுரு. என்னங்க நீங்கள் ஒரு அப்பா மாதிரியா பேசுகிறீங்களா வேறு யாரோ மாதிரி பேசுகிறீங்க? இங்கே பாரு சம்டைம் பசங்களை வந்துட்டு அவங்க இப்போ கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே நார்மலாக விட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம் புரிஞ்சுக்க அப்படி அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மாட்ட சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க அம்மா. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுன்னு கஷ்டப்பட்டுனே இருக்கிறாங்க. சரிடா இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம சந்திக்கலாம் எனக்குமா. அண்ட் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். இதை அட்வைஸாக எடுத்துக்க வேணாம், உங்கள் சிஸ்டர் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நம்மளுக்கு பேடாக நடக்கும். பட் நம்ம எப்பயுமே அந்த பேடான விஷயத்த வந்துட்டு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறத விட லைஃப் நம்மளுக்கு அதுவும் ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போய்க்குதுன்னு நினச்சிக்கணும். அதுலேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடணும். ஆக்சுவலி இது ஸ்பெசிஃபிக்காக யாருக்குன்னு அட்வைஸ்னு சொல்ல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன்டா. அண்ட் உங்களுக்கு யாருக்காவது இந்த அட்வைஸ் வந்து பிடிக்கலைன்னா சாரிடா. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நான் நார்மலாகவே பண்ண மாட்டேன். பட் எனக்கு தெரியல இந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கம்மா.